நல்லா ஆவி பறக்க மட்டன் பிரியாணியை இலை நிறையா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி நாங்க ஒரு கடைக்கு போய் மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். நல்லா பீஸ்னா பார்க்க டெண்டரியா சூப்பரா நல்லா வெந்துருந்துச்சு. வாயில வச்சோனே அப்படியே உள்ள இறங்கிடுச்சு. சாப்பிட்டா அப்படி இருந்துச்சு. மட்டன் பிரியாணிலாம் இப்படி இருக்கே, அடுத்து என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறா, நம்ம மதுரை ஃபேமஸான பரோட்டாவே மதுரையிலேயே வாங்குவோம்னு சொல்லிட்டா. நாங்க ஒரு பரோட்டா வாங்கிட்டு அதுக்கு 2 வகையான சால்னா ஊத்தி குடுத்தாங்க. பங்கமா இருந்துச்சு 2 சால்னாமே. நல்லா போட்டு குழச்சி அடிச்சு திங்கும்போது, ஆகா! மதுரை பரோட்டா அந்த சால்னாக்குலாம் காசுன்ற மாரி இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்துட்டு குட்டு பரோட்டா வாங்காம இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டு பரோட்டா வாங்கிட்டு அத பார்த்தீங்கன்னா, அது இத்துணூண்டா குடுத்து புட்டாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, கிரில் சிக்கன் குவார்டர் வாங்கியிருந்தோம். ஒரு லெக் பீஸ் சுருங்கி போய் கிடந்துச்சு. அது காக்கா காடான்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஜஸ்ட் பீஸ் மாரி ஒண்ணு குடுத்துருந்தாய்ங்க. 2மே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருந்துச்சு. நல்லா வெந்து இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். ஓகேவா தான் இருந்துச்சு. அதுவும் மைனஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்றதுக்குன்னா, அக்கா! ஓஹோன்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த மைனஸோட டேஸ்ட் அல்டிமேட். இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை அண்ணா நகர் சுகுணா ஸ்டோர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைன்ல தான் இருக்கு. அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. மஸ்ட் ட்ரைனா இந்த கடைய போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அண்ணன் விழுந்து விழுந்து எல்லா பத்தியும் கவனிச்சாரு. ரேட் எல்லாமே வீடியோலயே இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பொரத்தா போட்டு வாங்க, வாங்க, வாங்க நம்மள வரவேத்துக்கிட்டே இருந்தாங்க. கடை பேரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல வந்துருச்சு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. மதுரை